கம்பேர் பண்ணும்போதுல மேக்ஸில் சென்டம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம வழக்கமாக சொல்கிறது தான். மேக்ஸில் சென்டம் எடுக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயத்த ஃபாலோ பண்ணணும். ஒன்று ஸ்பீடு, இன்னொன்று அக்யூரசி. இது ரெண்டும் இருந்தால் தான் சென்டம் எடுக்கிறது வந்து சாத்தியமாகும். சரிங்களா? ஸோ இது ரெண்டுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டானது என்ன அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம இந்த மெத்தட்ஸ் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டைமும் சேவ் ஆகும், அதே சமயம் தப்பும் வரவே வராது, மிஸ்டேக்ஸ் வராது, அக்யூரசி பக்காவாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை வச்சு ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக சென்டம் எடுக்க முடியும். நான் ஒரு 60-70 தான் எடுக்கிறேன், அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டும் இதை ஃபாலோ பண்ணீங்க, ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி சென்டம் எடுக்க முடியும். அதில் எந்த விதமான டவுட் கிடையாது. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம 3.7 பார்க்க போகிறோம். ஸோ 3.7ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபாலோயிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 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 டேர்ம்ஸ் கொடுத்துட்டு அதனுடைய ஸ்கொயர் ரூட் டேர்ம் வெளியெடுக்கணும். இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இப்போ நார்மலாக எடுக்கிறது தான். இந்த 9க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுனா என்ன பண்ணுவோம்? 9 ஸ்கொயர் ரூட் எடுத்தா 3 அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சு வச்சிருக்கோம். ஸோ எப்பவுமே அப்படி படிச்சு வைக்காதீங்க, அது யூஸ்ஃபுல் கிடையாது. ஆக்சுவலா இந்த 9 ஸ்கொயர் ரூட் வெளியே எப்படி வருது அப்படின்னா, இந்த 9 என்ன பண்ணணும் அப்படின்னா 3 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதணும். 9 3 × 3 அப்படின்னு சொல்லி பிடிக்கலாம். அதாவது 3 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எடுப்போம். ஸோ இந்த ஹோல் ஸ்கொயரும் இந்த ஹோல் ரூட்டும் கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? 3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதை இன்னும் டெஃபினிஷனா பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 3 ஸ்கொயர் ஹோல் ரூட் எப்படி கேன்சல் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸ்கொயர் ரூட் அப்படின்றது நான் 2-3 எக்ஸசைஸ்ல சொல்லியிருக்கேன். ஸ்கொயர் ரூட்ன்றது பவர் 1/2 அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அதனுடைய மீனிங் எக்ஸ் பவர் 1/2 சாரி ரூட் எக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம்னா அதனுடைய மீனிங் என்னது? எக்ஸ் பவர் 1/2 அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ இங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3x ஸ்கொயர் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? 3x ஸ்கொயர் the whole power 1/2 அப்படின்னு சொல்லி அர்த்தம். புரியுதுங்களா? சோ இப்போ என்னோட வேல்யூ என்ன கிடைச்சிரும்? 3 அப்படின்னு சொல்லி கிடைச்சிரும். இதுக்கு இந்த 2 2 கேன்சல் ஆயிடும். 2 மல்டிப்ளைல இருக்கு, இங்க 2 டிவைட்ல இருக்கு. அப்ப கேன்சல் என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். சோ இதுதான் ஒரிஜினல் ஃபார்மட். ஆமா, அப்ப எப்படி 9 வந்து 3 ஆ மாறுது அப்படின்னா 9 என்ன எழுதுறோம்? 3 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதுறோம். சோ ஸ்கொயரும் இந்த ரூட் என்னது 1/2 அப்படின்னு சொல்லி எடுத்தோம். சோ அந்த ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிருது. அப்ப என்ன ஆன்சர் கிடைக்குது? 3 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. சோ இதுதான் ஸ்கொயர் ரூட். புரியுதுங்களா? சோ நம்ம நார்மலா பண்ற மாதிரி 25 ஓட ஸ்கொயர் ரூட் 5, 9 ஓட ஸ்கொயர் ரூட் 3, 100 ஓட ஸ்கொயர் ரூட் 10 இப்படி சொல்லி படிச்சு வச்சுக்கிறது கிடையாது. இந்த சம் ஃபுல்லாவே ஸ்கொயர் ரூட் எப்படி வெளியே எடுக்க போறோம் அதை பத்தி தான் பார்க்க போறோம். சரியா? இன் கேஸ் 100 அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்னா இதனோட ஸ்கொயர் ரூட் என்ன? 10 ஸ்கொயர். சோ ஸ்கொயர் ரூட் வெளியே எடுத்தோம் அப்படின்னா 10 கிடைக்கும். பிளஸ் ஆர் மைனஸ் 10 தான் கிடைக்கும். ஸ்கொயர் ரூட் விட்டு ஒரு டைம் வெளியே வருது அப்படின்னா கம்பல்சரி என்னவா இருப்பாங்க? பிளஸ் ஆர் மைனஸ் அப்படின்ற இருக்கணும், சைன் இருக்கணும். ஓகேவா? சோ இதுதான் ஸ்கொயர் ரூட். இதை எப்படி நம்ம சம்முக்குள்ள வர வச்சு செய்யறது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சோ ஃபர்ஸ்ட் சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சம் என்ன சொல்லியிருக்காங்க? முதல்ல சொல்லியிருந்தோம் ஸ்கொயர் ரூட் அப்படின்னா அந்த இருக்கிற வேல்யூ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்க போறோம்? ஸ்கொயர் ரூட்ல போட்டுக்க போறோம். சோ இருக்கிற வேல்யூ என்ன பண்ணிக்கிட்டோம்? ஸ்கொயர் ரூட்ல போட்டுக்கிட்டோம். இனிமேட் எடுத்து என்ன பண்ண போறோம்? ஒவ்வொரு வேல்யூக்கும் தனித்தனியா ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். சரியா? எப்படி? இப்போ 400 இருக்கு. 400ன்றது எதனுடைய ஸ்கொயர்? 20 உடைய ஸ்கொயர். கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி 400 போட்டு கண்டுபிடிச்சு பாருங்க. 2 டைம் போட்டா 2 2s are 4, then 0 0. Again 2 டேபிள்ல போட போறோம். 1 2 is 2, so 100. Again 2 டேபிள்ல போடலாம் 50. Again 2 டேபிள்ல போடலாம் 25. Again 2 டேபிள் 5 டேபிள்ல போடலாம். அப்போ 5 5s are 25. ஓகே? சோ இப்போ இதுல இருந்து ஒரு 2 and இதுல இருந்து ஒரு 2, இதுல இருந்து ஒரு 5. 2 2s are 4, 4 5s are 20 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? அப்படின்னா 20 ஸ்கொயர். அடுத்து x power 4. x power 4 எப்படி எழுதலாம்? x square the whole square. Then y power 12. y power 12 எப்படி எழுதலாம்? y power 6 the whole square. பவர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனும். சரியா? அப்போ set power 16 எப்படி எழுதலாம்? set power 8 the whole square divided by 110 square. x power 8 x power 4 the whole square and y power 4 y power 2 the whole square. set power 4 set square the whole square. So இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்? ஒவ்வொன்றிலையும் ஸ்கொயர் இருக்கா? ஈச் டைம் ஒவ்வொரு டைம்லயும் ஸ்கொயர் இருக்கு. எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம்? ஹோல் ஸ்கொயர் எழுத போறோம். 20 into x square into y power 6 set power 8 divided by 10 x power 4 then y power 2 z power
2 the whole square அப்படின்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம், ஸ்கொயரையும் ஸ்கொயர் ரூட்டையும் கேன்சல் பண்ணிடுவோம். எப்படி அப்படின்னு சொல்லி முன்னாடி எக்ஸாம்பிள்ல காமிச்சேன். ஸோ இப்போ என்ன ஆச்சு, ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும், 20 x square y power 6 z power 8 divided by 10 x power 4 y power 2 and z power 2. மாடுலஸ் கண்டிப்பா போடணும். எதுக்காக மாடுலஸ், நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், ஸ்கொயர் ரூட் ரூட் ஒரு வேல்யூ வரும்போது என்ன வரும், பிளஸ் ஆர் மைனஸ்ல வரும். அப்பனா ரூட் ரூட் வெளியே வரும்போது பிளஸ் ஆர் மைனஸ்ல எழுதணும். ஸோ அதனால மாடுலஸ் போட்டோம் அப்படின்னா மைனஸ் இருந்தாலும் ஆன்சர் பிளஸ்லயே கிடைக்கும். ஸோ அதனால என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் வெளியே வரும்போது என்ன பண்ணணும், இந்த மாதிரி மாடுலஸ் போட்டு ஆன்சர் எடுத்துருவோம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் சம்ல அது ஆன்சர். இந்த ஃபர்ஸ்ட் சம்க்கான ஸ்கொயர் ரூட் ஆன்சர் என்ன அப்படின்னா இதான். ஓகே, அடுத்து செகண்ட் சம் பண்ணலாம். செகண்ட் சம் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிருக்காங்க, ஸோ இந்த மாதிரி செகண்ட் சம்ல ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கிட்டோம். ஸ்கொயர் ரூட் விட்டு வெளியே எடுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மேல உள்ள ஈக்குவேஷன் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்படின்னா ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். சரியா, இப்போ டி மெத்தட்ல ஃபேக்டரைஸ் போட போறோம். அப்போ 2 into 7 14 அப்படின்னு சொல்லி மேல கிடைக்கும். என்ன இருக்கு, 2 root 14 அப்படின்னு சொல்லி கீழே வந்துடும், 2 root 14. ஸோ என்ன பண்ணிக்கலாம், மேல 14 இருக்கு, கீழே 2 root 14 இருக்கு. சரியா, இப்போ என்ன ஆகும்னா root 14 equal to 14. சரியா, root 3 into root 3 3 அப்படின்னு சொல்லி எழுதிப்போம். root x into root x x அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அதே மாதிரி தான் root 14 into root 14 14 அப்படின்னு சொல்லி மாறிடும். சரியா, இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா பாருங்க, இங்க ஒரு 1 root 14 இங்க ஒரு 1 root 14 ஆட் பண்ணா 2 root 14 அப்படின்னு சொல்லி கீழே உள்ள வேல்யூ கிடைச்சிருக்கு. அப்படின்னா இதான் ஆன்சர். இது root 14 and root 14 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கா, இதான் ஆன்சர். அப்போ முன்னாடி என்ன இருக்கு, 7x. ஸோ 7x divided by 7x. அப்ப ஆன்சர் எடுத்துக்கும் என்ன எழுதுவோம், root of இதுக்கு பதிலா என்ன எழுதிக்கலாம், 7x plus root 14 7x plus root 14 again திருப்பியும் 7x plus root 14. சோ நம்ம எழுதிக்கலாமா. அடுத்து divided by then கீழ உள்ள வேல்யூ என்ன பண்ண போறோம், நார்மல் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் மாத்த போறோம். இத எப்படி மாத்தலாம், கீழ 16 இருக்கா டினாமினேட்டர், அப்படினா the whole value என்ன பண்ண போறோம், 16 ஆல டிவைட் பண்ண போறோம். சரியா, அப்படினா 1 by 16 the whole value sorry 16 ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். சரியா, அப்போ 16 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 16x square minus 16 divided by 12x plus 16 divided by 16. சோ நான் என்ன பண்ணிருக்கேன், ஃபுல்லா ஃபுல்லா என்ன பண்ணிருக்கேன், 16 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கேன். சோ வேல்யூ மாறும்ன்றதுக்காக வெளிய 16 ஆல டிவைட் பண்ணிருக்கேன். இப்போ வேல்யூ மாறாது, 16 ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிருக்கேன், 16 கூட உள்ள மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஓகேவா, இப்போ சால்வ் பண்றோம்னா என்ன கிடைக்கும், இங்க 2 இருக்கு, 2 வச்சு கட் கொடுத்துட்டோம்னா 8 கிடைக்கும். இங்க ஒரு 16 இருக்கு, தென் இங்க ஒரு 16 இருக்கு, கேன்சல் பண்ணா 1 அப்படின்னு சொல்லி வந்துரும். இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி கிடைக்கும் உங்களுக்கு, இந்த மேல உள்ள வேல்யூ என்ன பண்ணலாம், 7x plus 14 7x plus 14 இருக்கா, அப்ப என்ன எழுதிக்கலாம், 7x plus 14 the whole square எழுதிக்கலாமா, divided by இங்க என்ன வந்துரும் 1 by 16 அப்படியே இருக்கு. அடுத்து இத என்ன பண்ணிக்கலாம், 16 இங்க வந்து 16x அப்படியே இருக்கும், 16x square இங்க கட் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன இருக்கும், -8x plus அங்க என்ன வந்துரும் 1 அப்படின்னு சொல்லி அது கேன்சல் ஆக போறோம். ஓகேங்களா, சோ இப்போ மேல ஒரு ஃபிராக்ஷன் இருக்கு, கீழ இன்னொரு ஃபிராக்ஷன் இருக்கு. சோ அப்ப இந்த ஃபிராக்ஷன் என்ன பண்ணிடலாம் அப்படினா ரெசிப்ரோக்கலா கொண்டு வந்துடலாம். சோ அப்போ 16 whole power x plus 14 the whole square divided by இங்க இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போறோம். எப்படி இருக்கு, x square x கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கா. சோ அப்ப என்ன பண்ண போறோம், ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். அப்போ 1 into 16 16 then -8 4 4s are 16 minus so minus and plus ஆயிரும், 4 4s are 16, அதே இது -8 அப்படின்னு சொல்லி கீழ கிடைக்கும். இப்போ முன்னாடி 16 இருக்குறனால என்ன பண்ணிக்கலாம், 16x divided by 16x அப்படின்னு எடுத்துப்போம். then
4 4s are 16, இங்கேயும் 4 4s are 16 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஆன்சர் எழுத முடிச்சல 4x minus 1, then இங்கேயும் 4x minus 1. சோ அந்த மாதிரி கிடைக்கும். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்? 16 எப்படி எழுதலாம்? 4 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதலாமா? 4 ஸ்கொயர், இங்க என்ன இருக்கு? 7x plus 14 the whole square divided by, இங்கேயும் 4x minus 1 4x minus 1 இருக்கா? அப்போ 4x minus 1 ஸ்கொயர் எழுதிக்கலாமா? 4x minus 1 ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இங்கே ஸ்கொயர் 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 எல்லாத்துக்கும் ஸ்கொயர் வந்துருச்சா? அப்போ ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கலாமா? 4 7x plus 14 divided by 4x minus 1 the whole square எடுத்துக்கலாமா? சோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்? whole squareையும் whole rootஐயும் கேன்சல் பண்ணிடலாம். அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும்? 4 into 7x plus 14 divided by 4x minus 1 எழுதி ஆன்சர் கிடைக்கும். சோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். இது என்ன பண்ணணும்? மாடுலஸ் போட்டு எழுதணும். சோ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து தேர்ட் சம் பாப்போம். தேர்ட் சம் என்ன சொல்லிருக்காங்க? 121 அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ 121 இதனோட ஸ்கொயர் 11 உடைய ஸ்கொயர், தென் a plus b ல ஹோல் பவர் 8 அப்படின்னு இருக்காங்க. 8 எப்படி ஸ்கொயர்ல எடுக்கலாம்? 4 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். தென் x plus y ஹோல் பவர் 8 அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதை என்ன எடுக்கலாம்? x plus y ஹோல் பவர் 4 the whole square எடுத்துக்கலாம். தென் அங்க b minus c ஹோல் பவர் 8, so b minus c whole power 4 the whole square அப்படின்னு எழுதிக்கலாம். then நீங்க 81 அப்படின்னு சொல்லி இருக்க 9 ஸ்கொயர், அப்போ b minus c square the whole square எழுதிக்கலாம். இத 12 6 power 6 the whole square எழுதிக்கலாம். 4 power 2 the whole square அப்படின்னு எழுதிக்கலாம். சோ அப்ப எல்லாத்துக்குமே whole square கிடைச்சிரும். அத ஹோலா ஒரே ஸ்கொயரை மாத்தி ஸ்கொயர் ரூட்டையும் கேன்சல் பண்ண போறோம். ஓகேங்களா? தேர்ட் சம் பாப்போம். சோ இந்த மாதிரி தேர்ட் சம் எப்படி இருக்கு? இத இந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். 121 என்ன எடுக்க போறோம்? 11 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். then a plus b whole power 4 the whole square எடுத்துக்கலாம். then x plus y whole power 4 the whole square எடுத்துக்கலாம். b minus c whole power 4 the whole square எடுத்துக்கலாம். nine ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதலாம். இங்க b minus c square the whole square அப்படின்னு சொல்லி எழுதலாம். இங்க a minus b 6 the whole square அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். b minus c square the whole square அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ எல்லாத்துக்குமே ஸ்கொயர் கிடைச்சிச்சு. அப்போ ஹோல் ஸ்கொயர் எழுத போறோம். 11 a plus b whole power 4 x plus y whole power 4 b minus c whole power 4 divided by 9 b minus c the whole square a minus c the whole power 6 b minus c the whole power 2 the whole square அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ whole squareையும் ரூட்டையும் கேன்சல் பண்ணிடலாம். சோ அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும்? modulus of 11 a plus b the whole power 4 x plus y the whole power 4 b minus c the whole power 4 divided by 9 so இதான் இதனுடைய ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனுடைய ஸ்கொயர் ரூட் என்னன்னா இதுதான். ஓகேங்களா?
இந்த ஈக்குவேஷனோட ஸ்கொயர் ரூட் வந்து இது எல்லாத்தையுமே தனித்தனியா செப்பரேட்டா ஸ்கொயர்ல எடுக்கிறோம், அதை ஹோல் ஸ்கொயரா கன்வெர்ட் பண்றோம், ஹோல் ஸ்கொயரையும் ஸ்கொயர் ரூட்டையும் கேன்சல் பண்ணிடுறோம். அப்ப என்ன ஆன்சர் கிடைக்கும்? இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? சோ அடுத்து செகண்ட் சம் போலாம். சோ செகண்ட் சம்ல மொத்தம் 5 சம் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் 2 சம் பாக்குறோம். இந்த ஃபர்ஸ்ட் சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நார்மலா நமக்கு பார்த்தாலே தெரியுது ஈக்குவேஷன்ல இருக்கு. சோ இதுக்கு எப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது அப்படின்னு எடுத்தோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன். சோ இப்படி இருக்கு x ஸ்கொயர் x கான்ஸ்டன்ட் டேர்ம் எழுதிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு என்ன பண்ண போறோம்? ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். டி மெத்தட்ல வழக்கமா நம்ம ஃபேக்டரைஸ் பண்ற மாதிரி தான் 4 × 25 100 அப்படின்னு எழுதிடுவோம். தென் 20. சோ எப்படி சால்வ் பண்ணலாம்? 10 10s 100 எடுக்கலாம், ஆட் பண்ணா 20 கிடைச்சிரும். அதே மாதிரி 4x முன்னாடி இருக்கிறதுனால என்ன பண்றேன்? 4x ஆல டிவைட் பண்றேன். சோ அப்போ 2 மேல 5 சேம் அதே மாதிரி இங்க வரும் 2 வரும், இங்க 5 வரும். அப்ப ஆன்சர் எப்படி எழுதுவோம்? 2x + 5 அப்படின்னு எழுதிக்கலாம். 2x + 5 செகண்ட் ஆன்சரும் அதே மாதிரி 2x + 5 தான், சேம் ஆன்சர் தான் கிடைச்சி. the whole square சாரி இந்த மாதிரி எழுதிக்கலாம். சரி, இப்போ ரெண்டு டேர்மும் சேம் டேர்மா இருக்கிறதுனால நான் என்ன எழுதிக்கிறேன்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் த 2x + 5 the whole square எழுதிக்கலாம். ஏன்னா ரெண்டுமே சேம் டேர்ம், அப்ப இந்த மாதிரி ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். இப்போ ஹோல் ஸ்கொயரையும் ரூட்டையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும்? மாடுலஸ் ஆஃப் 2x + 5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதான் ஃபர்ஸ்ட் சம்மோட ஆன்சர். புரியுதா? அடுத்த செகண்ட் சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னா இங்க ஒரு ஸ்கொயர், இங்க ஒரு ஸ்கொயர், இங்க ஒரு ஸ்கொயர் இருக்கா? சோ அப்போ a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + c ஸ்கொயர் -2ab சாரி +2ab + 2bc + 2ca அப்படின்னு சொல்லி இருக்கு. இது எதனுடைய ஃபார்முலா அப்படின்னா a + b + c the whole square உடைய ஃபார்முலா. a + b + c the whole square equal to a square + b square + c square + 2ab + 2bc + 2ca. சோ இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா படி தான் இங்க இருக்கு. இத அப்படியே கம்பேர் பண்ண போறோம். சரி, எப்படி 9 ஸ்கொயர் அதான் a ஸ்கொயர் 9x ஸ்கொயர், y இருக்கு 16y ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்போ பிளஸ் 16y ஸ்கொயர் அதான் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் பதிலா என்ன எடுத்துக்கலாம்? 25x சாரி z ஸ்கொயர். அடுத்து 2ab அப்படின்னு சொல்லி இருக்கு. 2ab அப்படின்றது x-உம் y-யும், x-உம் y-யும் எங்க இருக்கு? நம்மளுக்கு இங்க இருக்கு -24 x and y இருக்கு பிளஸ் 2bc, bcங்கிறது y and z. அப்ப அங்க என்ன இருக்கு? -40 y and z இருக்கு. அடுத்து பிளஸ் 2ca, caங்கிறது x and z அப்படின்னா +30 x and z இருக்கு. சோ இந்த மாதிரி இருக்கு. இப்போ இந்த ரெண்டு மட்டும் பிரச்சனை. இங்க என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. ஆக்சுவலா ஃபார்முலா படி அங்க என்ன இருக்கணும்? பிளஸ் இருக்கணும். அப்போ எந்த இடத்துல எல்லாம் வருது? x and y வர இடத்துலயும் y and z வர இடத்துலயும், அதாவது y இருக்கிற இடத்துல மட்டும் என்னவா இருக்கு அப்படின்னா மைனஸ் டேர்ம் வருது. y இருக்கிற இடத்துல மட்டும் என்ன இருக்கு? மைனஸ் டேர்ம் வருது. இது எப்படி எழுதலாம்? நம்ம 9 என்னன்னு எழுதலாம். ஏன்னா a ஸ்கொயர் இருக்கு, இங்க 9x ஸ்கொயர் இருக்கு. 9க்கு ஸ்கொயரே இல்ல அப்படின்னா என்ன எழுதலாம்? 3x the whole square அப்படின்னு சொல்லி எழுதணும். பிளஸ் இத 4y the whole square எழுதணும். ஆனா இங்க என்ன இருக்கு? y இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் மைனஸ் இருக்கிறதுனால y யோட வேல்யூ என்னது? மைனஸ்ல இருக்கு. சோ அப்ப என்ன எழுதணும்? -4y the whole square அப்படின்னு சொல்லி எழுதணும். இத ஸ்கொயர் பண்ணச்சுல என்ன ஆயிரும்? -4 ஸ்கொயர் பண்ணா +16 அப்படின்னு சொல்லி கிடைச்சிடும். அதனால இங்க +16y ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஆக்சுவலா மைனஸ் அங்க ஹைட் ஆயிருக்கு, மறைஞ்சு போயிருக்கு. சரியா? அந்த மைனஸ் எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம்? இங்க மைனஸ் வர y வர இடத்துல எல்லாத்துலயும் மைனஸ் இருக்கு. நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், y வர இடத்துல மட்டும்தான் மைனஸ் இருக்கும், மத்த எந்த நம்பர் வர இடத்துல இருக்காது. இப்ப x z இங்க வந்திருக்கு, இங்க வந்து மைனஸ் இல்ல. சோ அப்ப அந்த மாதிரி y வர இடத்துல மட்டும் மைனஸ் போட்டுக்கிறோம். இங்க என்ன எழுதலாம்? பிளஸ் 5z the whole square. இப்ப கிடைச்சிரும் a square plus b square plus c square plus 2ab. y இருக்கிறதுனால அங்க என்ன ஆயிடுச்சு? மைனஸ் மாறிடுச்சு. பிளஸ் 2bc, b இருக்கிறதுனால தான் y இருக்கிறதுனால அங்க என்ன மாறிட்டு மைனஸ் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. பிளஸ் 2ca, இங்க y இல்லன்றதுனால மைனஸ் இல்ல.
ஸோ இப்போ ஃபார்முலா படி மாறிடுச்சா? அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா எழுதிக்கலாம் a பிளஸ் பிளஸ் b பிளஸ் c the whole square எழுதிக்கலாமா? இதுக்கு பதிலாக ஃபார்முலா படி எழுதியிருக்கோம். அதாவது இந்த 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 ஈக்குவேஷனுக்கு பதிலாக எழுதியிருக்கோம், இப்படி எழுதியிருக்கோம். ஓகேவா? இப்போ இதை ஈஸியாக ஸ்கொயர் ரூட் 2 வெளியே எடுத்துடலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் த 3x minus 4y plus 5z the whole square equal to, அப்போ whole square root 2 whole square cancel ஆயிரும். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? modulus of 3x minus 4y plus 5z அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த சம்முடைய செகண்ட் சம்முடைய ஆன்சர். சரியா? அப்போ இப்படி இருக்கிறதுனால நம்ம என்ன எடுத்துக்கிறது? a plus b plus c the whole square ஃபார்முலா படி எழுதுறோம். a plus b plus c the whole square equal to a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதபடி ஆன்சர் எடுத்து எழுதிருக்கோம். ஓகேங்களா? இதுதான் செகண்ட் சம்க்கான ஆன்சர். அடுத்து தேர்ட் சம் பார்ப்போம். ஸோ இப்போ தேர்ட் சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. 1 plus 1 by x power 6 plus 2 by x power 3 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இது எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா, இப்போ இங்க 2 இருக்கிறதுனால இந்த 2வை கொஞ்சம் நல்லா மைண்ட் பண்ணி பாருங்க. மல்டிப்ளைல 2 அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்படின்னா என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரியா? a ஸ்கொயர் அப்படின்னா 1 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எடுத்தோம். a ஸ்கொயர் பிளஸ் 1 by x power 3 த ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கலாமா? இத ஏன்னா x power 3 ஸ்கொயர் அப்படின்னா 6. அப்போ அதை எப்படி எடுத்துக்கலாம்? a ஸ்கொயர் பிளஸ் இத b ஸ்கொயர் அந்த ஃபார்மேட் எடுத்துக்கலாம். ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். b ஸ்கொயர் பிளஸ் 2 into 1. சரியா? அப்போ 2ab. சோ அந்த ஃபார்முலால இருக்க a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்படின்னா இது என்ன ஃபார்முலா எழுதலாம்? a plus b the whole square. a ஓட வேல்யூ என்ன? 1 plus b ஓட வேல்யூ என்ன? 1 by x power 3 a plus b the whole square அப்படின்னு எழுதிக்கலாமா? சோ இப்போ ஈஸியா ஸ்கொயர் ரூட் விட்டு வெளிய எடுத்துடலாம். ஸ்கொயர் ரூட் போட்டோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டும் 1 plus 1 by x power 3 அப்படின்னு கிடைக்கும். சோ அத மாடுலஸ் எழுதிட்டீங்கன்னா இதான் ஆன்சர். சோ சிம்பிளா முடிஞ்சிரும். ஆனா அத நம்ம ஈஸியா கெஸ் பண்ணனும், அதான் முக்கியம். a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab. ஏன்னா 2 இருக்கிறதுனால நம்ம அதை யோசிச்சுக்கலாம். a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab. அப்ப அந்த ஃபார்முலா எதுல இருக்கு? a plus b the whole square ஃபார்முலால இருக்கு. அதுபடி எழுத போறோம். a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab. தனித்தனியா பிரிச்சு எழுதி காமிச்சிருக்கோம் பாருங்க. இத 2 into 1 into 1 by x power 3 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ 2ab. சோ அதுபடி ஃபார்முலா எழுதணும்னா a plus b the whole square அப்படின்னு கிடைக்கும். ஹோல் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். சோ மிச்ச ஆன்சர் கிடைச்சிடும். சரியா? இப்போ இந்த சம் பாத்துக்கிட்டோம் அப்படின்னா x ஸ்கொயர் x கான்ஸ்டன்ட் பார்த்த உடனே தெரியுது, ஃபேக்டரைஸ் பண்ணனும். அப்ப ஃபேக்டரைசேஷன் தெரிஞ்சிருந்தா தான் இந்த எக்ஸர்சைஸ் செய்ய முடியும். ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னா இதுக்கு என்ன பண்ணனும்? ஃபேக்டரைஸ் பண்ணனும். சோ முதல்ல ஃபேக்டரைஸ் பார்த்துட்டு வந்துருங்க. ஃபேக்டரைஸ் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கோம், அதை பார்த்துட்டு வந்துருங்க. அடுத்து இப்போ என்ன பண்ண போறோம்? இதுக்கு ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். அப்போ இத ஃபர்ஸ்ட் இந்த டைமுக்கு ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். சம் என்னது? சோ இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க போறோம். அப்ப இதனுடைய ஃபேக்டரைஸ் பண்ணலாம். 2 into 4 8 minus 9. அப்போ 1 8s 8 ன்னு எழுதலாம். சோ மல்டிப்ளை பண்ணா 8 கிடைக்கும், ஆட் பண்ணா 9 கிடைக்கும். ஆனா நமக்கு -9 அப்படி சொல்லி இருக்கு. அப்ப நான் ரெண்டுலயுமே மைனஸ் போட்டுக்கறேன். சோ இப்போ -9 கிடைக்கும், மேல +8 கிடைக்கும். இப்போ உங்க 4x இருக்குதுனால நான் 4x ஆல டிவைட் பண்றேன். சோ இப்போ ஆன்சர் இங்க வந்து கட் கொடுக்க முடியும். 1 4 is 4, 2 4s 8 அப்படி சொல்லி கேன்சல் ஆயிடும். சோ ஆன்சர் என்ன எழுதலாம்? 4x minus 1. So first sum can எழுதலாம் 4x minus 1, then x minus 2. இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்கொயர் ரூட்ல எல்லாத்துலயுமே இதை சால்வ் பண்ணா சேம் ஆன்சர்ஸ் தான் கிடைக்கும். பட் இங்க டிஃபரன்ஸ் ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஏன்னா இதுக்கு அடுத்தடுத்து இன்னும் நிறைய ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. அதனால இங்க என்ன ஆன்சர் கிடைக்கும்? டிஃபரன்ஸ் ஆன்சர் கிடைக்கும். சோ இப்போ இதனுடைய ஃபேக்டரைஸ் எடுத்தோம் அப்படின்னா 2 7s 14 minus 14 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். நீங்க -13 அப்படின்னு சொல்லி இருக்கு. சோ அப்போ 1 14s 14 அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஓகேவா? இப்போ நமக்கு மேல -14 அப்படின்னு சொல்லி கிடைக்கணும். சோ அப்ப இங்க ஏதாவது ஒரு டேர்ம்ல மைனஸ் இருக்கணும். கீழ மைனஸ் இருக்கிறதுனால நான் பிகர் நம்பர் தான் மைனஸ் போட்டுக்கிறேன். சோ இது சால்வ் பண்ணா -13 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். முன்னாடி 7x இருக்கிறதுனால நான் 7x ஆல டிவைட் பண்றேன். சோ இங்க கேன்சல் பண்ணா 1 7 is 7, 2 7s 14 அப்படின்னு சொல்லி கேன்சல் ஆயிடும். அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும்? 7x plus 1 then
x minus 2. ஓகேவா? அடுத்து தேர்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுவோம். 128 28. ஸோ இப்போ -28 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். கீழே என்ன எழுதலாம்? -3 அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஓகேவா? இப்போ 4 7s 28 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா 3 கிடைக்கும். பட் ஆனா இங்க சைன் மேல -28 இருக்கிறதுனால ஏதாவது ஒரு இடத்துல மைனஸ் வரணும். கீழே மைனஸ் இருக்கிறதுனால நான் பிகர் நம்பர் தான் மைனஸ் போட்டுக்கிறேன். இப்போ 28 ஆல டிவைட் பண்ண வேண்டியது. அப்போ 28x. ஸோ இப்போ 7 ஆல கட் பண்ணா 3 ஆல கட் பண்ணா 7 டைம் வரும். 7 ஆல கட் பண்ணா 4 டைம் கிடைக்கும். ஸோ இப்போ ஆன்சர் எழுதும் 7x plus 1 இருக்குன்னு அர்த்தம். 7x plus 1 இங்க 4x minus 1. 7x plus 1 4x minus 1. ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ எங்கெங்கெல்லாம் எந்தெந்த டேர்ம் சேமா இருக்குன்னு பார்ப்போம். இங்க 4x minus 1 இருக்கு, இங்க ஒரு 4x minus 1 இருக்கா? அப்போ 4x minus 1 தான் ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம் ரெண்டையும் சேர்த்து. ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன எழுதிக்கலாம்? root of 4x minus 1 தான் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். இங்க x minus 2 இருக்கிறதுனால அதை ரெண்டையும் சேர்த்து x minus 2 தான் ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். இங்க x minus 7x plus 1 இருக்கிறதுனால 7x plus 1 தான் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஹோல் ஸ்கொயரா எழுதிக்கலாம். 4x minus 1 x minus 2 7x plus 1 the whole square அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ இந்த ஹோல் ஸ்கொயரையும் ரூட்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? 4x minus 1 x minus 2 7x plus 1 மாடுலஸ். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், மறந்துடக்கூடாது. ரூட் வெளியே எடுத்தோன்னே நான் வச்சு மாடுலஸ் இந்த ஆன்சர் கிடைச்சிட்டு. ஸோ இதனுடைய ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? இந்த ஆன்சர் வெளியே கிடைச்சிருக்கு. இதுதான் ஃபோர்த் சம்முடைய ஆன்சர். அடுத்து ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். இதான் இந்த எக்ஸசைஸ் பீரியட் லாஸ்ட். ஸோ ஃபிஃப்த் சம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஸ்கொயர் ரூட் வேல்யூ எடுக்கிறோம் அப்படின்னா, ஸோ இந்த ஒவ்வொரு ஈக்குவேஷனையும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சால்வ் பண்ணி ப்ராப்பர் ஈக்குவேஷனை மாத்திக்கலாம். நான் என்ன சொல்றீங்க, ஈக்குவேஷன் இதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? டிவைடட் பை எந்த வேல்யூ இருக்கக்கூடாது, டினாமினேட்டர்ல இந்த வேல்யூ இருக்கக்கூடாது. இங்க டினாமினேட்டர்ல 6 இருக்கு. அப்போ அந்த 6 ஆல என்ன பண்ண போறோம்? ஃபுல் ஈக்குவேஷனையும் மல்டிப்ளை பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி 6 ஆல அப்போ டிவைட் பண்ணிக்கணும். சரியா? இப்போ நான் உள்ள ஃபுல்லா 6 ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்போ 12x ஸ்கொயர் அடுத்து பிளஸ் 6 into 17 by 6x plus 6. ஸோ நான் அந்த ஃபுல் டைம் என்ன பண்ணியிருக்கேன்? 6 ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த டைம் என்ன பண்ண போறேன்? 2 ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். பிகாஸ் 2 இருக்கு அப்படின்றதுனால 2 ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கணும்? 2 ஆல டிவைட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் 2 ஆல மல்டிப்ளை பண்றேன். 2 into 3 by 2 x square plus 2 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டா 8x plus 2 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டா 4. இப்போ 2 ஆல மல்டிப்ளை பண்ணியாச்சு. அடுத்து இந்த டைம் 3 ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? 3 into 4 by 3 x square plus 3 into 11 by 3 into x plus 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 6 அப்படின்னு சொல்லி மாறிடும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? 6 6 கேன்சல் பண்ணிடலாம். இங்க 2 2 கேன்சல் பண்ணிடலாம். இங்க 3 கேன்சல் பண்ணலாம். இங்கேயும் 3 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட்ல இப்போ எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? இங்க ஒரு 1/6, இங்க ஒரு 1/2, இங்க 1/3 வெளியே மல்டிப்ளை பண்ணி இருந்திருக்கணும். ஏன்னா 3 ஆல மல்டிப்ளை பண்றோம்னா அதால டிவைட் பண்ணணும். சரியா? அப்போ 6 into 2 12, 12 into 2 12 into 3 36. ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு ஈக்குவேஷன் எழுதிடலாம். 12x ஸ்கொயர் பிளஸ் 17x plus 6 and second equation 3x square plus 8x plus 4 and third equation 4x square plus 11x plus 6. So மூணு ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு. இப்போ ஒவ்வொரு ஈக்குவேஷனை என்ன பண்ண போறோம் அப்படின்னா
ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டைம் ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ 36 எப்படி எழுதலாம்னா 1/6 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். தென் 12xக்கு இப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ண போறோம், ஃபேக்டரைஸ் பண்ண போறோம் அப்படின்னா 12 into 6 சரி 12 into 6 72 then 17 72க்கு என்ன பண்ண போறோம், ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். 72 2 3s are 6 and 6. So இப்போ இதுல எதை ஆட் பண்ணா 17 வருது அப்படின்னு சொல்லி பாருங்க. 3 and 8 சாரி 9 and 8 8 மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், 72 கிடைக்கும். 9 and 8 ஆட் பண்ணா 9 and 8 ஆட் பண்ணா என்ன கிடைக்கும், 17 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா, முன்னாடி 12 இருக்கிறதுனால 12x ஆல டிவைட் பண்ணிக்கிறேன். சைன் எல்லாமே பிளஸ் தான், அதனால பிரச்சனை கிடையாது. இப்போ 3 ஆல கட் கொடுத்தோம் அப்படின்னா 3 3s are 9 3 4s are 12 கிடைக்கும். இங்க 4 ஆல கட் கொடுக்குறேன், 4 2s are 8 4 3s are 12. அப்ப ஆன்சர் எடுத்து எழுதணும்னா 4x plus 3 3x plus 2. So second equation factorize பண்ண போறோம். செகண்ட் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணா 12 8. சோ அப்போ 6 2s are 12 அப்படின்னு எழுதலாம். ஆட் பண்ணா 8 கிடைச்சிரும். அங்க 3 இருக்குறதுனால 3x ஆல டிவைட் பண்றேன். சோ கட் கொடுத்தா 1 3 is 3 2 3s are 6 இங்க கேன்சல் பண்ண முடியாது. அப்ப x plus 2 3x plus 2. சோ அடுத்து தேர்ட் ஈக்குவேஷனுக்கு ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். 24 11. சோ 3 8s are 24 ஆட் பண்ணா 11 கிடைக்கும். இப்போ 4 இருக்குதுன்னா என்ன பண்ணிக்கிறேன், 4x அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். கேன்சல் பண்ணா 1 4s are 4 2 4s are 8. அப்ப ஆன்சர் எழுதணும்னா 4x plus 3 x plus 2 அப்படி சொல்லி கிடைச்சிரும். ஓகேங்களா, அப்போ இங்க ஒரு 4x plus 3 இங்க ஒரு 4x plus 3 and 3x plus 2 3x plus 2 x plus 2 x plus 2 எல்லாமே டபுள் டபுளா இருக்கு. இப்போ ஸ்கொயர்ல எழுதிக்கலாம். எல்லாமே டபுள் டபுளா இருக்கிறதுனால என்ன பண்ண போறோம், ஒவ்வொன்றையும் ஸ்கொயர் எழுத போறோம். So 1/6 square 4x plus 3 the whole square 3x plus 2 the whole square x plus 2 the whole square. So இது எப்படி எழுத முடியும், whole square ஆ மாத்திடலாம் எல்லாத்துக்கும். 1/6 4x plus 3 3x plus 2 x plus 2 the whole square அப்படின்னு மாத்திடலாம். இப்போ whole squareையும் ரூட்டையும் இங்க கேன்சல் பண்ணிடலாம். அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும், modulus of 1/6 4x plus 3 3x plus 2 x plus 2. So the மாதிரி மாடுலஸ் போட்டு ஆன்சர் எழுதிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் 5th சம்மோட ஆன்சர். ஸோ எல்லாமே குவாட்ரிட்டி ஈக்குவேஷன் இருக்கிறதுனால எல்லாத்தையுமே ஃபேக்டரைஸ் பண்ணி டபுள் டபுளா இருக்கிற டைம் எல்லாத்தையும் ஸ்கொயர் எழுத போறோம். ஸ்கொயரையும் ரூட்டையும் கேன்சல் பண்ணி ஆன்சர் எடுத்து எழுத போறோம். ஸோ இப்போ எங்க ஃபேக்டரைஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா இந்த சம் பார்க்க முடியும். ஓகேங்களா, ஈஸி தான். தேங்க்யூ.